ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குவைத் வின்டர் ஒண்டர்லேண்ட். எங்கள் கூட சேர்ந்து இந்த ரைடுக்கு நீங்களும் வாங்க. நீங்கள் வின்டர்லேண்ட் வர்றதுக்கு டிஇசி அப்ளிகேஷன் த்ரூ டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. பெர் ஹெட் 2 KD சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்டர் ஆனதுமே இந்த மாதிரி ஸ்னோ தீமில் இருந்தது. அது மேலே ஒரு லைட்டாக வாக்கிங்கை போட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னா இதோ இந்த மாதிரி தான் மக்களே இருக்குது ஃப்ரண்ட் வியூ. ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ரைடு இது தான். எங்களுக்கு பின்னாடி தெரியுதே அந்த ரைட் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். 2.5 KD per person. நல்லா இருந்தது மக்களே. ஆனால் மொபைல் கொண்டு போக விடலை, அங்கே கீழே வைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. ஒர்த்தா? ஓகே. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் ஸ்பீடெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு அது ஓகே தான். நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ண செகண்ட் ரைடு இது தான். பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதே டைம் பயமாகவும் இருந்தது. நான் ரைட் போனதுக்கப்புறம் வந்த கதறல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே கேளுங்க மக்களே. எங்களுக்கு பின்னாடி தெரியுதுல்ல, அந்த ரைடு நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். முடிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 KD per person. பட் சரியான என்ஜாய்மெண்ட். பயம் இருக்கிறவங்க நாளாக கண்ணை மூணுன்னு கண்ணை திறக்கவே இல்லை. நீ என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் ரைடு கண்டிப்பாக யாராவது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சரியான ஒர்த்து மக்களே. அந்த பின்னாடி தெரியல, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. பட் ரொம்ப பயம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ண தேர்ட் ரைடு இதுதான் மக்களே. அந்த சைடில் இருக்குதுல்ல, இந்த சைடு லெஃப்ட் சைடு, அது ட்ரை ஓகே. நல்லா டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இதில் ரொம்ப த்ரில்லிங்காலாம் இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லா ரைடும் கொஞ்சம் விசிட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லா ரைடுமே டிஇசி அப்ளிகேஷன் த்ரூவாக தான் பே பண்ணணும். ஸோ பிஃபோர் கோயிங் நீங்கள் வாலெட்டில் பே பண்ணி வச்சுக்கோங்க டிஇசி ஆப்பில். இன்சைடே இந்த மாதிரி ஹேண்ட் வேக்ஸ் ஸ்டாச்சு, ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் ட்ராயிங் எல்லாமே இருந்தது. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் மக்களே. மேக்ஸிமம் அங்கே 4 o'clock இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நாங்கள் போனது ஆஃப்டர் 6:30. ஸோ எங்களால் 3 ரைட்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி டே அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. see you on next வீடியோ மக்களே. bye bye, take care.